வணக்கம். நம்ம அளவியல் 2D பார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் செவ்வகம் கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்ன மெத்தட்லலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுலேயும் கூட நான் ஒரு சில ப்ராப்ளம் ஆப்ஷன் மெத்தடில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு முக்கியமானது ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது முக்கியம் அப்படின்னாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது டைம் சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம சைட் பை சைடாக பார்க்கணும். இதில் ஒரு சில கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில இடங்களில் நம்ம ஆப்ஷன் மெத்தட் மூலமா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டினும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே போல் ஒரு சில நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற ரேஷியோ கான்செப்டாக இருக்கட்டும், அதே போல் பர்சன்டேஜ் கான்செப்டாக இருக்கட்டும், அதையும் வந்துட்டு இங்கே நம்ம இன்வால்வ் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், என்னென்ன மெத்தட்லலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத. இப்போது எப்பயும் போல் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். செவ்வகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக 3 கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது பரப்பளவு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு அடுத்தது சுற்றளவு கேட்பாங்க, அதுக்கப்புறம் மூலை விட்டம் இந்த கான்செப்ட் கேட்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பரப்பளவு ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா L இன்ட்டு பி. ஒரு செவ்வகத்தில் ரெண்டு பக்க வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா போதும், லென்த்து பிரெத்து. ஓகேவா? அடுத்தது இன்னொன்று சுற்றளவு பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் L + B. இது ரெண்டாவது ஃபார்முலா. மூணாவது இதோட டயகோனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோமா, மூலை விட்டம். இந்த வேல்யூ என்ன? √L² + B². ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனா போதும், செவ்வகம் சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த 43வது கொஸ்டின் கவனிங்க. குரூப் 4லே கேட்டிருக்காங்க. ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் மற்றும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அளவும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீளம் அகலம் பரப்பளவு அப்படின்னா L இன்ட்டு பி தானே. எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதற்குண்டான ஃபார்முலா என்ன, இதை மைண்டில் வச்சு அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ L லென்த் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, நீளம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதே போல் பிரெத் வேல்யூ அகலம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரும் சென்டிமீட்டரும் கலந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 5.4 அப்படின்னு கிடைக்கும். அதே இது இந்த வேல்யூ நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 4.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா, இது L வேல்யூ, இது B வேல்யூ, இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த பரப்பளவு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதான் எல்லாமே இங்கே மீட்டரில் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம கொடுத்துருக்க இந்த வேல்யூ நம்ம மீட்டர்லேயே மாற்றிட்டோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 20, பேலன்ஸ் 2, 5 25, 2 27. அடுத்தது 4 16க்கு 6, பேலன்ஸ் 1, 5 20 1 21. இதை ஆட் பண்ணோம். 0 13க்கு 3, பேலன்ஸ் 1, இங்கே 4ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அப்போ 24 3 0ன்னு இருக்குது. 2 டிஜிட் நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? 2 டிஜிட் முன்னாடி. அப்போ 24.30ன்னு இருக்கும். 0 வந்து நம்ம கன்சிடர் பண்ணல அப்படின்னா 24.3 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். இங்கே பாயிண்டில் கொடுத்துருக்கனால ஸோ அதை நம்ம கவனமாக மல்டிபிள் பண்ணிவிட்டு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளானதான். இது கான்செப்ட்லேயே நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இங்கே வரும். நம்ம அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்னென்னலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 46வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வக வயலின் அகலம் நீளத்தின் 60% ஆகும். அவ்வயலின் சுற்றளவு 800 மீட்டர் எனில் அவ்வயலின் பரப்பளவு காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பரப்பளவு கேட்டிருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதற்குண்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் ஞாபகப்படுத்திக்கணும். இதுக்கு லென்த் வேல்யூ பிரெத் வேல்யூ தெரிஞ்சுன்னா போதும். ஓகேவா? இப்போ இங்கே எதுவுமே வேல்யூ கொடுக்கல, இதோட சுற்றளவு மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீளத்தோட சதவீதம், அகலத்தோட சதவீதம் இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அகலம் நீளத்தின் 60% கொடுத்துருக்காங்களா? அப்போ நீளம் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து தான் அகலங்கிறது எவ்வளோ வரும், 60% வரும். ஓகே, நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ மீதி என்ன, இதோட வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ என்னங்கிற தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்படி தானே? இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதோட பெரிமீட்டர் வேல்யூ சுற்றளவு வேல்யூ 800 கொடுத்துருக்காங்களா, இந்த இதுக்குரிய ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப்
எல் ப்ளஸ் பி இந்த வேல்யூ தான் 800 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ இதிலேருந்து எல் ப்ளஸ் பி மட்டும் தேவை அப்படின்னா என்ன, ரெண்டால் இங்கே 2 கீழே டிவைடில் மாறும், அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 400ன்னு வரும். ஓகேவா? அப்போ எல் ப்ளஸ் பியோட வேல்யூ 400. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு பர்சன்டேஜ் தானே இருக்குது, நீள வேல்யூ அகல வேல்யூ. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன, 100% நீளம், 60% அகலம். அப்போ மொத்தம் 160%. 160%ஓட வேல்யூ தான் இந்த 400. இதிலேருந்து நான் 100% என்ன, 60% என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்க போகிறேன். 100% என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை மைனஸ் பண்ணால் 60 வரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 60 கண்டுபிடிச்சிட்டா அதில் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு 100% கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் ட்ரிக்லாம் நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ 100% கண்டுபிடிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 16, இங்கே 10ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். 100 × 10. ஓகே, 100 × 10. அடுத்து இங்கே டிவைடட் பை 4 அடிச்சு கொடுங்க. 1 4 4, 25 4 100. அப்போ 25 × 10 என்ன, 25 × 10 250. அப்போ நான் எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நம்ம இந்த பர்சன்டேஜ் ட்ரிக்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதில் பர்சன்டேஜில் பார்க்குறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்குறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ட்ரிக்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட், எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 400ல் 250 போனுச்சுன்னா பேலன்ஸ் 150. ஸோ இதுதான் எதோட வேல்யூ, பியோட வேல்யூ. அப்போ எல்லோட வேல்யூ நான் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம பரப்பளவுக்கான ஃபார்முலா வரும். பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா வேல்யூ என்ன, எல் × பி. அப்போ 250 × 150. ஓகேங்களா? நான் 2 0 நான் போட்டுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் 25ஐயும் 15ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். 25ஐயும் 15ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி 10 நான் என்ன 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 250, 25 × 10 250. அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இதில் பாதி தான், எவ்வளவு, 125. அப்போ மொத்தத்துக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 375ன்னு வருமா? ஸோ 375. அப்போ 37,500ங்கிறதா அதோட பரப்பளவு. 37,500 ஸ்கொயர் மீட்டர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் இந்த மாதிரி நான் மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுபடி நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிபிள் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு 375,000 இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த பர்சன்டேஜ் கொடுத்து நம்மளுக்கு அந்த பெரிமீட்டர் சுற்றளவு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஒரு மாடல் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட்டு, பர்சனல் நோட்டு, அது வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு புது மாடல் நீங்கள் லேர்ன் பண்ணுறது, ரெகுலராக தெரிஞ்ச மெத்தடை விட கொஞ்சம் நம்ம யோசித்து இந்த மாதிரி விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தட் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 48வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர். அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்பது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பரப்பளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபார்முலா எல் × பி தான். நம்மளுக்கு லென்த் வேல்யூ தேவை, பிரெத் வேல்யூ தேவை. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, சுற்றளவு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நான் ஈஸியாக ஆப்ஷன் மெத்தடில் நான் ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 60. அப்போ எல் ப்ளஸ் பியோட வேல்யூ மட்டும் இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ தான் அவங்க கொடுத்துருக்க வேர்டை நல்லா கவனிங்க. நீளம் அகலத்தின் 2 மடங்கு. அப்போ அகலம் எவ்வளோ வேல்யூ, 1 மடங்காக இருக்கும். நீளம் வந்துட்டு 2 மடங்காக இருக்கும். ஓகேவா? இதவே நீங்கள் 30 வரணும் அப்படின்னா அகலம் 10 இருந்துச்சு அப்படின்னா நீளம் எவ்வளோ இருக்குது, இதை விட டபுள் மடங்காக 20 இருக்கும். அப்போ 20 + 10 30ன்னு வந்துருச்சா? இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 10. ஓகேவா? இப்போ நம்ம எல் × பி தானே கண்டுபிடிக்கணும், லென்த் பரப்பளவு தானே எல் × பி. 200 × 20 × 10 200. ஓகேங்களா? ஸோ அப்போ 200 சதுர மீட்டர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே எல் வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் பி அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிட்டு எல்லோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் பின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2b + b அப்படிங்கிறது 30ன்னு கிடைக்கும். இதில் இருந்து 3bயோட வேல்யூ 30 அப்படின்னா பியோட வேல்யூ அடிச்சு கொடுத்தா 10. இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10ங்கிற வேல்யூ இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
மீதி எல்லோட வேல்யூ 20ங்கிற கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே லாஜிக்கலாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர், அதனுடைய சுற்றளவு 206 மீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் பரப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்ன, நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா எல் மைனஸ், ஓகேவா, எல் மைனஸ் பி ஈக்குவல் டு, ஏன்னா வேறுபாடு தானே 23. அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி, இதோட வேல்யூ தான் அவங்க 206ன்னு கொடுக்குறாங்க. இதிலேருந்து எல் ப்ளஸ் பியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறதா 2ஆல் டிவைட் பண்ணிட வேண்டியதான். என்ன, 103. ஓகேங்களா? அப்போ எல் ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது எல் மைனஸ் பியோட வேல்யூ என்னங்கிறது இருக்குது. இதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே இதை எல் ப்ளஸ் பி இதோட வேல்யூ 103, அடுத்தது எல் மைனஸ் பி இதோட வேல்யூ 23. இப்போ இது நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த சிம்பிள் ஆப்போசிட்டாக இருக்குது, பியோட சிம்பிள் தான். அப்போ அது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2L அப்படிங்கிறது இருக்கும். 2Lோட வேல்யூ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணால் 126. இதிலேருந்து எல்லோட வேல்யூ 63. ஓகேங்களா? அப்போ எல்லோட வேல்யூ நான் 63ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன, இந்த எல் மைனஸ் பி 23ங்கிறதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ எல் மைனஸ் பி 23 அப்படின்னா எல்லோட வேல்யூ 63. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் பியை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இந்த 23 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 23ன்னு மாறுமா, மைனஸ் 23. அப்போ 63ல் 23 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 40. அப்போ 40ங்கிறது தான் பியோட வேல்யூ. 2 வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லோட வேல்யூ 63, பியோட வேல்யூ 40. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பரப்பளவு, ஏன்னா பரப்பளவு தான் அவங்க கேட்குறாங்க. ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். 63 × 4 இதை மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ஒரு 0, அந்த 40க்கு நேரம் இந்த 0 இங்கே நான் போட்டுறேன். முன்னாங்க 12. ஓகேங்களா? அடுத்தது இதுலேயே ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷனை கவனிங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 20ங்கிற வரணும். எங்கே வருது, ஆப்ஷன் பியில் வருது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக லாஸ்ட்டு இந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் ஒரு 5 செகண்ட் சேவ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ஆப்ஷனை யோசித்துக்கணும். ஓகேவா? ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தோட அளவு 17 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து அதனோட சுற்றளவு 46 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எனில் அதனோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பரப்பளவுக்கு எல் இன்ட்டு பி தானே தேவை, மூலை விட்டத்தோட அளவு. ஓகே, இங்கே மூலை விட்ட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேல்யூ என்ன, டி வேல்யூ. ஸோ டியோட வேல்யூ √L² + B². இதோட வேல்யூ தான் அவங்க 17ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து L² + B² மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணுமா இதை? ஓகேவா? அப்போ L² + B² வேல்யூ 17². 17ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 289. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் வேல்யூலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறத அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்து இந்த சுற்றளவு 46ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நான் என்ன நோட் பண்ணுறேன், 2L + B இதான சுற்றளவோட வேல்யூ. இதோட வேல்யூ 46ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து வழக்கம்போல் நம்ம என்ன பண்ணுவோம், L + B கண்டுபிடிப்போம். 2ஆல் சிம்ப்ளை பண்ணிடுவோம். 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் 23 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ரைட். இப்போது இந்த 2 வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. L² + B² வேல்யூ 289ன்ட்டும் L + Bயோட வேல்யூ 23ன்னு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா A + B² இந்த 2 டேட்டாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணால் பரப்பளவு L × B நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன வரும், A² + B² + 2AB. ஓகே, இதில் இந்த டேட்டாவும் நம்மளுக்கு இருக்குது, இந்த டேட்டாவும் இருக்குது. இதுதான் நம்ம இங்கே A + Bங்கிறப்பெல்லாம் L + B அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்கோம். அப்போ A + Bங்கிறப்பெல்லாம் L + Bயோட வேல்யூ என்ன, 23². இங்கே A² + B²ங்கிற கான்செப்டெல்லாம் L² + B² ரெண்டுமே இருக்குது. என்ன, 289 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் AB, அதாவது L × B அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், 23ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போயும் ஸ்கொயர் வேல்யூ இங்கே யூஸ் ஆகுதா, 529. இதுதான்
23ஓட ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு ஈக்குவல் டு 289 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி. நெக்ஸ்ட் என்ன, இந்த 289 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தால் 529 மைனஸ் 289 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி. மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? ஸோ இங்கே 0 நான் நோட் பண்ணிடுறேன். அடுத்தது 12ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4, இங்கே 4 தான் இருக்குது, 4ல் இந்த வேல்யூ. ஓகேங்களா, ரைட். இப்போது இது 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி. நம்மளுக்கு தேவை என்ன, எல்பியோட வேல்யூ தான் தேவை. அப்போ 240 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 120 கிடைக்கும். அப்போ டேரெக்டாக இதோட பரப்பளவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எல்லோட வேல்யூ என்னன்னு தனியாக கண்டுபிடிக்க தேவையில்ல, பியோட வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக எல் இன்ட்டு பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம் 120. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்க? அது அவங்க கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மொத்தம் இங்கே 3 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று டயகோனல் ஃபார்முலா, மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா, ரெண்டாவது சுற்றளவு அந்த பெரிமீட்டருக்கான ஃபார்முலா, அடுத்தது இந்த அல்ஜிப்ரி ஃபார்முலா. இந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இங்கே அப்படியே பேசிக்கான கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் யோசித்து சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. நம்ம ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். 52வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி மற்றும் இருமடங்காகும் போது பரப்பளவில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ்க்கு முன்னாடி காமனாக பரப்பளவு அப்படின்னா நம்ம எல் இன்ட்டு பி நோட் பண்ணுவோமா, ஏவோட வேல்யூ, ஏரியாவோட வேல்யூ எல் இன்ட்டு பி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இது நியூ வேல்யூ. இந்த நியூ வேல்யூவில் என்ன பரப்பளவு என்ன மாறுது, நீளம் பாதியாக மாறுது. அப்போ எல் டிவைடட் பை 2. அடுத்து அகலம் பார்த்தோம் அப்படின்னா 2 டைம்ஸாக மாறுது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆகிட்டு எல் இன்ட்டு பி தான் வரும். அப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லை. இவங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே நியூ வேல்யூவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்போது எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் தான், அதை சூஸ் பண்ணிக்கலாம். 0% அப்படிங்கிறது இருக்கா, அப்போ இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சார் அடுத்தடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான் இருக்கும். 53வது 54. இதில் நீங்கள் 54வது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, எல் இன்ட்டு பி பழைய வேல்யூ. இப்போ புதுசாக என்ன மாற்றுறாங்க, இருமடங்காக மாறுது, நீளம் இருமடங்காக மாறுது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல். அகலம் 3 மடங்காக மாறுது. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் பி. அப்போ 2 3 6ன்னு வருமா, 6 எல்பின்னு இருக்குது. அப்போ 6 மடங்கு இதை பரப்பளவு மாறுது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 55வது கொஸ்டின் கவனிங்க. இதுவும் டேரக்ட் மெத்தட் தான், இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீளம் 3x + 2ன்னு கொடுத்துட்டாங்க, அகலம் 3x - 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இதை மட்டும் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒர்க் இருக்கும். ஆனால் அடுத்து இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எந்த வேலையும் இல்லை, எக்ஸோட வேல்யூ 20ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3x + 2க்கு பதிலாக 3 × 20 எவ்வளோ வரும், எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நம்ம 20 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது 60 + 2 62. அடுத்தது இங்கே என்ன வரும், 60 தானே நம்ம நோட் பண்ணியிருந்தோம். 60 - 2 58. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். என்ன, 8 2 16க்கு 6 பேலன்ஸ் 1, 6 8 48 1 49. அடுத்து 5 10. ஓகேவா, ஸோ இதிலே லாஸ்ட் 2 டிஜிட்டை கவனிங்க. ஏன்னா முழுசாக நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் அவசியம் இல்லை. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரப்போகுது, 96ன்னு வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, இது டைம் சேவ் பண்ணக்கூடிய முக்கியமான ட்ரிக்கே இதுதான். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ஒரு விதத்தில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ செவ்வகத்தோட பக்கம் ஒரே ஒரு பக்கம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்து மூலை விட்டத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்ன, √L² + B². செவ்வகத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா இந்த வேல்யூ, இதோட வேல்யூ தான் 13 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுமா. அப்போ L² + B², இதோட வேல்யூ 13² மாறும். 13² வேல்யூ என்ன, 169. ஓகே, இதுலேருந்து ஒரு பக்கத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இந்த நம்ம 2ல் எதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஒரு பக்கத்தோட இப்போ நான் எல்லுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோட வேல்யூ 5² அப்படின்னா 25ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ 25 + B² = 169.
9. இதுலேருந்து பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 169 மைனஸ் 25ன்னு மாறும். அப்போ இதிலேருந்து பி ஸ்கொயரோட வேல்யூ 169ல் 25 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 144. அப்போ பி ஸ்கொயர் வேல்யூ 144னா பியோட வேல்யூ 12. ஓகே, 12 ஸ்கொயர் தான் 144. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆர் இவங்க கொடுத்துருக்காங்கல்ல செவ்வகங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெத்தட் என்னங்கிறத கவனிங்க. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க, அதோட மூலை விட்டம் 13 கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கத்தோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் இந்த வேல்யூங்கிறத இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த யூஸ் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இதுதான் வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம அடுத்தடுத்தது என்ன பண்ணுவோம் 13 ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ நம்ம இதானே வந்துட்டு ஹைப்போத்தினஸ். அப்போ இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்தடுத்த 2 பக்கங்களோட வர்க்கத்தோட கூடுதல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பித்தாகரஸ் தியரங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நம்ம பண்ண என்ன வரும் 13 169ன்னு வரும். அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இந்த 5 ஸ்கொயர் 25ன்னு மாறுமா, அப்போ மைனஸ் 25ன்னு இந்த சைடு மாறிடும். இப்போயும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு 144 கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 12ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 2 விதங்களில் எப்படி வேணாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரை யூஸ் பண்ணியும் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்க டேட்டாலேருந்து அடைபடுகின்ற செவ்வக வடிவ பகுதியானவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இதில் எதில் செவ்வக வடிவ பகுதி அப்படின்னு அடைபடுகின்ற அப்படின்னா அதோட பரப்பளவு தான். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதோட ஏரியா அங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்களா, ஏரியா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா, அப்போது நம்மளுக்கு L/B தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு கான்செப்ட்லேருந்து எல் வேல்யூ எடுத்துக்கலாம், செகண்ட் கான்செப்ட்லேருந்து பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை ரெண்டில் எது வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா 2, அதாவது எக்ஸுங்கிற வேல்யூ 2 விட அதிகமாகவும் 5 குறைவாகும் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட்டு 5 மைனஸ் 2ன்னு போட்டோம் அப்படின்னா 3. அந்த லாஸ்ட் நம்பர் இருக்கலே பெரிய நம்பர் என்ன, இருக்கலே சின்ன நம்பர் என்ன, இதை மைனஸ் பண்ணால் 3. இது ஒரு வேல்யூ. ஓகேவா? அடுத்து அதே கான்செப்ட் தானே நம்ம பார்க்குறோம். இப்போது 3 பெரிய வேல்யூ நோட் பண்ணுறோம். -1. ஓகே, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இங்கே -1 தானே இருக்குது. -1 இருக்குனால அந்த டைம் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ 3 + 1 4. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ 2 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரு. L/Bக்கு தேவையான 2 வேல்யூ கிடச்சிருச்சு. 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் பரப்பளவில் முன்னாங்க 12. அப்போது ஆப்ஷன் பி 12ங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்க டேட்டா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தோட பரப்பு 144 cm² எனில் அதனுடைய பக்கங்கள் 4:9 என்ற வீதத்தில் இருக்குமானால் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டா என்ன, பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோ பக்கங்களோட ரேஷியோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சுற்றளவு என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. இதானே நமக்கு தேவை. நம்மளுக்கு என்ன தேவை, எல் வேல்யூம் பி வேல்யூம் தேவை. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பக்கத்தோட ரேஷியோட வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அது 2ஐயும் நம்ம எக்ஸாக நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்போ 4xன்னு ஒரு பக்கம் வரும், இன்னொரு பக்கம் 9xங்கிற வரும். ஓகேவா? இப்போ இதை 2ஐயும் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா பரப்பளவு கொடுத்துருக்காங்களா, பரப்பளவுக்கு L/Bங்கிறதா அந்த 144ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேவா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4xங்கிற ஒன்று எடுத்துக்கலாம். எதில் நம்ம ரேஷியோ கான்செப்ட்டு என்ன அப்படின்னு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 4xன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 9xன்னு எடுத்துக்கிறோம். இது 144. இப்போ இதிலருந்து இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கே x² இருக்கும், 4 × 9ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் மல்டிபிள் பண்ணால் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சிம்ப்ளை பண்ணுங்கள். 9 அதாவது 9x கிடையாது, 4ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். x², எக்ஸை மட்டும் நான் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ 9 இங்கேயும் 9ன்னு வரும். பேலன்ஸ் 5 54னா 6 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? அடுத்து 4 4 16. இதில் இருந்து x² வேல்யூ நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 2. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படிங்கிறத இப்போ தான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் 4x பதிலாக 4 × 2 8ன்னு வருமா. அடுத்து 9 × 2 18 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ இதுதான் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். எல்லோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ 2ல் எது வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சுற்றளவு 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு வேல்யூ 8 ஆர் 18ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு வேல்யூ 8ன்னு எடுத்துக்கிறேன். 18 + 8
26. அப்போ 26 × 2 52. ஓகேங்களா? ஸோ 52 சென்டிமீட்டருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் என்ன, மூலை விட்டத்தோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஃபார்முலா என்ன, √L² + B². இதோட வேல்யூ √41 கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு சைடு ரூட் கேன்சல் பண்ணால் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ L² + B² = 41 வந்துடும். ஓகே, அடுத்து பரப்புங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பரப்பு வந்து L × B தானே, இதோட வேல்யூ 20 கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, செவ்வகத்தோட சுற்றளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் L + B. இந்த ஃபார்முலா, அதாவது இந்த வேல்யூ தான் தேவை. நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு L + B கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், A + B² = A + B² = A² + B² + 2AB. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டேட்டாவையும் நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி மூணாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ L + Bங்கிறப்பெல்லாம் அங்கே ஏபிங்கிறப்பெல்லாம் அங்கே LBங்கிறது இருக்குது. ஓகேவா? ரைட். இங்கே L + B² தெரியாது, அதை நான் அப்படியே வச்சிட்றேன். A² + B²க்கு பதிலாக இங்கே 41ங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ 41 டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ இங்கே 20ன்னு இருக்குது. அதாவது L × Bயோட வேல்யூ 20ன்னு இருக்குது. அப்போ ஏபிக்கு பதிலாக அந்த 20ங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வரும், 40ன்னு வருமா. 40 + 41 81. ஓகேவா? அப்போ A + B² வேல்யூ 81. இதிலேருந்து A + Bயோட வேல்யூ என்ன, 9² தானே 81. அப்போ இங்கே 9ங்கிறது தான். ஓகேவா? A + Bயோட வேல்யூ 9 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா, 2 டைம்ஸ் ஆஃப் L + B. L + B வேல்யூ தான் நம்ம 9 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். 9 × 2 18. ஸோ 18 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம அந்த ஃபார்முலாவை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 71வது கொஸ்டின் கவனிங்க. 75 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட தரை விரிப்பான் விலை மீட்டருக்கு ₹8 எனில் 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் அந்த தரை விரிப்பை அமைக்க ஆகும் செலவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே அறை முழுவதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ ஒரு அறை இருக்குது, அது முழுவதும் அப்படின்னா அதோட பரப்பளவு தான். ஓகேவா? அப்போது இங்கே கொடுத்துருக்க அந்த ரெண்டு டேட்டா என்ன, நீளம் அகலம். ஓகேவா? நீளம் என்ன 13, அகலம் என்ன 9. ஓகேவா? ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த வேல்யூ ஒரு குட்டி தரை விரிப்பான் விலை மீட்டருக்கு 8 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சென்டிமீட்டர்னு இருக்கா, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றினாலும் ஓகே, ஆர் இந்த வேல்யூ நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றினாலும் ஓகே. ரெண்டு அளவு ஒன்றா இருக்கணும். ஒருவேளை நீங்கள் 75 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 13 × 9 என்ன வரும், இப்போ 90 + 27 117. ஓகேவா? இந்த 117ங்கிறத நீங்கள் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100 தானே, 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு 75ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ அளவு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது நம்ம 8 ரூபாயில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நோட் பண்ணுங்கள். 75 அப்படிங்கிறம்போது இன்கேஸ் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மீட்டரில் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா 0.75ன்னு வச்சு இதே 117 / 0.75ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ரெண்டில் எது கன்வீனியன்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பாயிண்ட்டை இல்லாமல் நான் இதில் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 15ங்கிற வரும். அப்படி தானே? இங்கே 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 17 அப்படின்னா 3 15, பேலன்ஸ் 2 20 அப்படின்னா 4 டைம்ஸ் வரும், 2340. மறுபடியும் நான் 5ஆல் டிவைட் பண்ணேன்னா இங்கே 3, இங்கே 4 20, பேலன்ஸ் 3 34. 34னா 6 30, பேலன்ஸ் 4 40 அப்படின்னா 8 டைம் வரும். இப்போ தான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். என்ன வரும், 1 3 3, பேலன்ஸ் என்ன இருக்குது 1 16 அப்படிங்கிறம்போது 3 15, பேலன்ஸ் 1 18 அப்படின்னா 3 18. அப்போ 156
மீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. 1 மீட்டருக்கு 8 ரூபா. அப்போ 156 மீட்டருக்கு 156 இன்ட்டு 8. ஓகேவா, மல்டிபிள் பண்ணுங்கள். 6 48. அடுத்து பேலன்ஸ் என்ன, 4. ஐனா 8 40, 40 + 4 48. ஓகேவா, ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இங்கே ஆப்ஷன் பிலையும் 48, ஆப்ஷன் சிலையும் 48, அதுக்கு தான் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா, 44க்கு 4, பேலன்ஸ் 4, 8 8, 8 + 4 12. அப்போ 1248. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, 1248 ரூபா ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 74வது கொஸ்டின் கவனிங்க. ஏபிசிடி என்பது ஒரு செவ்வகம் மற்றும் ஏபிஇ என்ற முக்கோணத்தின் இ என்ற உச்சி சிடியில் உள்ளது. ஏபி = 5 சென்டிமீட்டர் மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவானது. ஸோ என்னென்னமோ டேட்டா கொடுத்து கடைசியில் செவ்வகத்தோட சுற்றளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நீங்கள் வாங்க. ஏபிசிடிங்கிறது ஒரு செவ்வகம். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள்ங்கிறத நான் நோட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் ஏபிசிடி அப்படின்னு நோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன, ஏபிஇ என்ற முக்கோணத்தின் இ என்ற உச்சி சிடியில் உள்ளது. அப்போ இ என்ற உச்சி சிடி மேலே தானே சிடின்னு இருக்குது, அதில் நான் இங்கிற உச்சி நான் நோட் பண்ணுறேன். அடுத்தது ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர். இப்போ இது ஒரு முக்கோணம் தானே, அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்தும் பிங்கிற பாயிண்ட்லேயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ இது ஒரு முக்கோணமாக மாறிடும். ஓகேவா, இதில் தான் ஏபியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தோட பரப்பளவு தான் இங்கே மெயினான பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தோட பரப்பளவு இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு 10 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருந்து செவ்வகத்தோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எல் வேல்யூ தேவை, பி வேல்யூ தேவை, அதை நம்ம 2ஆல் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த டேட்டாவிலேருந்து தான் நம்ம நோட் பண்ணுறோம். முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ½ × BH. இதோட வேல்யூ தான் அவங்க அந்த 10 சதுர சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா, 5 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த முக்கோணத்தோட ஹைட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த ஹைட்டும் இந்த அடுத்த பக்கம் செவ்வகத்தோட இன்னொரு பக்கத்தோட வேல்யூங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருமா, இதே அளவு தானே அடுத்ததும் இருக்க போகுது, அதே போல் இந்த சைடு இருக்க போகுது. ஓகேவா, அப்போ அந்த ஹச் வேல்யூ மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க கவனிங்க, 1/2 இன்ட்டு பியோட வேல்யூ 5 நான் நோட் பண்ணிட்டேன், இன்ட்டு ஹச் = 10. ஓகேவா, இந்த 2 இங்கே ஒரு 5 5 2 10 முடிச்சா, இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ ஹச்சோட வேல்யூ 2 × 2 4ங்கிறது மாறிடும். ஓகேவா, அப்போ இந்த வேல்யூ நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலாவுக்கே நம்ம வர்றோம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல் வேல்யூ நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம், பி வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன, 5 + 4 9, 9 × 2 18. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, கொடுத்துருக்க டேட்டா முக்கோண வேல்யூ உச்சி அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்து கடைசியில் செவ்வகத்தோட சுற்றளவு கேட்குறாங்க. எல்லோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிற கவனிங்க. அடுத்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இந்த முக்கோணத்தோட பரப்பளவுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 75வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பரப்பளவும் வந்துட்டு சமமாக இருக்கும். ஓகே, 2 பரப்பளவு. அப்போ இங்கே நீளம் × அகலம் கொடுத்துருக்காங்களா, இதோட பரப்பளவு செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்னா எல் × பி, 2ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். நீளம் என்ன, 40 சென்டிமீட்டர், அகலம் என்ன, 20 சென்டிமீட்டர், இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 800. ஓகேவா, அடுத்தது சதுரத்தோட பரப்பளவு. சதுரத்தோட பரப்பளவுனா A². ஓகேங்களா, இங்கே ஒரு பக்கத்தோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா, அப்போ 10 × 10 100. இதுதான் வந்துட்டு சதுரத்தோட பக்க வேல்யூ, 10 × 10 100. ஓகேங்களா, இந்த 100 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் 8. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ வெவ்வேறு அளவுகள் அங்கே கொடுத்துருந்தா ஷேப் கொடுத்துருந்தாலுமே கூட எவ்வளவு ஈக்குவலான ஷேப்பாக இன்னொரு ஷேப்பாக உருவாக்க முடியும் அப்படின்னா அங்கே அந்த பரப்பளவு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2க்குரிய பரப்பளவு கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுக்கு ஏற்றாப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்து பாயிண்ட் வேல்யூவில் கொடுத்து கூட
அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். 77வது ப்ராப்ளங்கிற நீங்கள் பார்த்தாலுமே இதே கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். 76வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் 76வது கவனிங்க. இது ஆக்சுவலாக ஒரு 3D கான்செப்டில் கொடுக்கலாம். 200 மீட்டர் இன்ட்டு 150 மீட்டர் அளவுள்ள அடிப்பாகம் கொண்ட ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் 1.5 மீட்டர் இன்ட்டு 1.25 மீட்டர் அளவுடைய செவ்வக குழாயின் வழியாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீர் பாய்கிறது. எந்த நேரத்தில் தண்ணீர் 2 மீட்டர் உயரத்திற்கு நிரம்பும்? ஓகே, இது ஒரு நிமிடத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஒர்க் இருக்குது. ஒன்பே ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ தண்ணீர் தொட்டிக்குள் அப்படின்னா இதில் ஒரு கன அளவு தான் தேவை. ஓகே, செவ்வக வடிவ தண்ணீர் தொட்டிக்குள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டா? அப்போ இதோட கன அளவு அப்படின்னா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே வரும். ஓகேவா? நம்மளுக்கு என்னென்னா எல் வேல்யூ பி வேல்யூ மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹச் வேல்யூ இங்கே அது டேரெக்டாக கொடுக்கல. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொட்டியோட அளவு எவ்வளவு தான் ஹைட் இருந்தாலும் 2 மீட்டர் உயரத்துக்கு மட்டும்தான் நிரம்புறதுக்கான டைம் கேட்டிருக்காங்க. அப்போயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 மீட்டருங்கிறதே உயரமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 3வது வேல்யூ அப்படிங்கிறதும் நம்ம இதிலேருந்து நம்ம நோட் பண்ணலாம். அப்போ தொட்டியோட கன அளவு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தொட்டியோட கன அளவு அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 200 மீட்டர். எல்லாமே மீட்டர் அளவில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். யூனிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் மீட்டர் தான் இருக்குது. 200 மீட்டர் 150 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர் உயரம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 150 300. 300 இன்ட்டு 200. 2 6 தானே? ஸோ 6 இந்த 00. ஓகே, 0000ங்கிறத நோட் பண்ணிடுறேன். அப்போது 60000. ஓகேவா? ரைட். தொட்டியோட கன அளவு. இப்போ நான் என்னென்னா அந்த குழாயோட கன அளவு என்ன அப்படிங்கிற நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதோட நீள அகலமும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிற பாருங்கள். நீளம் இது தண்ணீரோட கன அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தண்ணீரோட கன அளவு கொடுத்துருக்க 2 டேட்டா என்ன? அதோட நீள அகலங்கிற கான்செப்டில் 1.5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன? 1.25 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படிங்கிற மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் அப் மென்ஷன் பண்ணுறாங்களா? இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நீரோட கன அளவுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறம்போது 20 இன்ட்டு கிலோமீட்டர் நம்ம மீட்டர் பெர் நிமிடமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா மீட்டருங்கிற போது 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அடுத்தது நிமிடம் அப்படிங்கிறம்போது 60 நிமிடம். ஓகே, கிலோமீட்டர் ஹவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60 நிமிடம். அதை நம்ம டிவைடில் 60 நோட் பண்ணுறோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணி பாருங்கள். சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1000/3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, எவ்வளோ வேல்யூ? 1.5 இன்ட்டு 1.25 இன்ட்டு 1000 / 3. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 3 பாயிண்ட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போது ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் எல்லாமே போயிட்டு 15 இன்ட்டு 125 இன்ட்டு நம்ம 1000 வந்துட்டு நம்ம உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ இங்கே 3ன்னு வரும். 1 3 3 5 3 15. 5 இன்ட்டு 125 625ன்னு வருமா? ஏன்னா 5 இன்ட்டு 100 500, 25 இன்ட்டு 5 125. அப்போ 625ங்கிற வரும். இது தண்ணீரோட கன அளவு. இப்போ 2 கன அளவையும் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 60 கிடச்சி, அடுத்தது 625ங்கிற வேல்யூ கிடச்சது. ஓகேவா? இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, எல்லாமே நம்ம மினிட்டாக நம்ம மாற்றிட்டோம். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. அடுத்தது இங்கே 12 அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அடுத்தது 125. இங்கே 1 அடுத்து 2ன்னு வரும். ஓகே, மீதி 10 தானே இருக்குது. 10 அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 0 0 0. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 டைம்ஸ் வரும். 25ங்கிற வரும். இங்கே 2 4 0 0ன்னு வரும். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். இங்கே 4 அடுத்து 80. ஓகேங்களா? ஸோ இது வரும். பேலன்ஸ் 4 ஓகே 480ன்னு வரும். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது 9 5 45. பேலன்ஸ் என்ன வரும்? 3 30 அப்படின்னா
6×5 30. அப்போ 96 மினிட் அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். ஓகே, சிம்பிளை பண்ணணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் சிம்பிளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஒர்க் அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், தொட்டியோட கன அளவு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தண்ணீரோட கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கடுத்து 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக ஆப்ஷன் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படிங்கிற கவனிங்க. இப்போ 3.78 மீட்டர் நீளமும் 5.25 மீட்டர் அகலமும் உடைய ஒரு பிரகாரம் ஒரு அளவுள்ள சரியான சதுர ஓடுகளை கொண்டு பரப்பப்பட வேண்டும். அந்நோக்கத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஓட்டின் மிகப்பெரிய அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு, சமமான அளவு, இந்த மாதிரி கான்செப்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்எஃப் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்னு இருக்கா, அப்போ இங்கே கொடுத்துருக்க மீட்டர் வேல்யூ நம்ம சென்டிமீட்டராக மாற்றலாம். இன்ட்டு 100ன்னு மல்டி பண்ணிக்கலாமா, அப்போ 378ன்னு வரும், இங்கே 525ன்னு வரும். ஓகே, இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது ஹெச்எஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருக்க வேல்யூலாம் வந்துட்டு டிவைட் ஆகணும். கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு 2 நம்பரையும் முழுசாக டிவைட் பண்ணும். ஓகே, இந்த பாயிண்ட்டு ஓகே, ரைட்டு. இப்போ 14ங்கிற ஆப்ஷன் எடுங்க. நீங்கள் 14 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பர் 378 டிவைட் பண்ணலாம், முழுசாக டிவைட் பண்ணலாம், பண்ணாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு ஈவன் நம்பராக இருக்குது. ஓகே, அது இது பாசிபிள் இருக்குது. ஆனால் 525ங்கிறது ஒரு ஆட் நம்பர். அப்போ கண்டிப்பாக இது முழுசாக டிவைட் பண்ணாது. மீதி 1, அட்லீஸ்ட் 1ஆவது இங்கே வந்துடும். அப்போ 14 இங்கே செட் ஆகாதா, வேலை முடிஞ்சா? அதே போல் தானே 42ன்னு கொடுத்துருக்காங்க. 42ம் ஒரு ஈவன் நம்பர் தான். இதை டிவைட் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக 525ஐயும் டிவைட் பண்ணாது. ஓகேவா? அப்போ இது 2மே வராது, மீதி இருக்குது. இவைகளில் ஒன்றுமில்லைன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி பாசிபிளே இல்லை. ஆப்ஷன் பி 21ங்கிறதா இது டிவைட் பண்ண பாசிபிள் இருக்குது. 2மே டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நோட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். 378 டிவைட் பண்ணுதா, 525 டிவைட் பண்ணுதா அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். வேலை முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருந்தே நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் அதுபடி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 378 525க்கான ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். 2 மெத்தடில். இப்போ இந்த டிவிஷன் மெத்தட் இருக்கா, ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆர் உங்களுக்கு என்ன டானாவத்தின் மூலயமா கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 80வது கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு டவுட் வரும். என்ன அப்படிங்கிற பாருங்கள். ஒரு புல்வெளி மைதானம் அதன் பக்கங்கள் 2:3 வீதத்தில் உள்ள ஒரு செவ்வக வடிவில் உள்ளது. அந்த மைதானத்தின் பரப்பு 1/6 ஹெக்டேர் எனில் அதன் நீளத்தை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அந்த ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இருக்க வேல்யூ நீளம், செகண்ட் இருக்க வேல்யூ அகலம், இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கோங்க. அந்த ரேஷியோங்கிற கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா? ரைட். இப்போது இந்த பக்கங்கள் 2x 3x மாற்றிக்கலாமா? 2:3ங்கிறத 2x 3x நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதோட பரப்பளவுங்கிறது 1/6 ஹெக்டேருங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1/6 ஹெக்டேர்னா 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது 10,000. ஓகே, 10,000 மீட்டர் கியூப். இதில் வந்து 1/6 ஹெக்டேர் அப்படின்னா 10,000 டிவைடட் பை 6. ஓகே, இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 3, இங்கே 5ன்னு வரும். ஸோ அப்போ 5000 டிவைடட் பை 3, இதுதான் வந்துட்டு பரப்பளவு. அப்போ இந்த 2 வேல்யூ என்ன, 2 வேல்யூ 2x பரப்பளவு தானே, L/B தானே இங்கே வேல்யூ. இந்த 5003. அப்போ எல்லோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3x ஈக்குவல் டு இந்த 5000 டிவைடட் பை 3. ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். 6x வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். 3 6 அப்படிங்கிற நோட் பண்ணிக்கலாமா? ஸோ 2 × 3 இது எக்ஸ் ஸ்கொயருங்கிற வரும். இங்கே 5000 டிவைடட் பை 3. இப்போ சிம்ப்ளை பண்ணலாம். இந்த வேல்யூ எல்லாத்தையுமே 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 2500 2500ங்கிற கிடைக்கும். அடுத்தது இந்த 3ஆல் நம்ம சிம்ப்ளை பண்ணோம், ஏன்னா டிவைடில் தானே வருது. 3ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 3 3. அடுத்து 25ல் வந்துட்டு
மூவெட்டா 24, 8 அப்படின்னு நோட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் 1, 10 அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ 10ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ. சார் இதை வேணுன்னா ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், எந்த அளவு போகணுன்னு அவசியம் இல்லை. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 2, இங்கே 3, இங்கே x² இருந்ததா, இங்கே 5000 இருந்தது, டிவைட் பை 3. ஓகேவா. ஸோ இதில் 2ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்கள். 2500 2500 வரும். இந்த 3 நீங்கள் இதை சிம்பிளை பண்ணுறப்பெல்லாம் இங்கே டிவைடில் கொண்டு வாங்க. 3 9ன்னு வருமா. ஓகே, 3 × 3 9ன்னு வரும். அப்போது x² வேல்யூ, x² வேல்யூ என்ன, 2500 டிவைட் பை 9. இந்த 2 நம்பருமே ஒரு வர்க்க வேல்யூ. 2500ங்கிறது இப்போ 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே. அடுத்து 2 ஜீரோக்கு பதிலாக 1 ஜீரோ எடுத்துக்கலாம், 50. ஓகே, 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 3ங்கிறத நோட் பண்ணிடலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஏன்னா x² வேல்யூ இந்த 2500 டிவைட் பை 9ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ இந்த 50/3. ஓகேங்களா. ஸோ இதை நான் அந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா. ரைட், எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் அவங்க என்ன கேட்குறாங்க, நீளம் வேல்யூ கேட்குறாங்க. நீள வேல்யூக்கு தான் நமக்கு என்ன எடுத்துக்கிறோம், 2x எடுத்துக்கிறோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ கான்செப்ட்லாம் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு டவுட் வரும். அப்படிங்கிற பார்த்தோம்னா பெரிய வேல்யூ தானே நீளமாக இருக்கும், சின்ன வேல்யூ அகலமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே இந்த ரேஷியோ கான்செப்ட்டுங்கிற போது மோஸ்ட்லி நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. இப்போ 2 × 50/3. ஓகே, அப்போ என்ன வரும், 100 டிவைடட் பை 3. 100 டிவைடட் பை 3 அப்படின்னா 33 1/3 மீட்டர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த 81வது கொஸ்டின் கவனிங்க. ஸோ இதில் அந்த ஃபார்மெட் மாற்றாமலே நம்ம சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களோட விகிதம் 4:7. நீள அகலம் 77 சென்டிமீட்டர், அது நீளத்தை காண்க. இப்போ 4:7, அகலத்தோட வேல்யூ 77ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 77 கிடைக்கும், 11. அதே போல தான் இங்கேயும் அந்த 11ஆல் மல்டிபிள் பண்ணால் நீளத்தோட வேல்யூ கிடச்சிரும். என்ன, 44. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 84வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம் முறையே 5:9 எனில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீள அகலத்தோட விகிதம் 3:2, சுற்றளவு மற்றும் பரப்பளவோட விகிதம் 5:9. ஓகேவா. ரைட், இப்போ சுற்றளவு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா. சுற்றளவு என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் L + B. அடுத்து அகலத்தோட வேல்யூ என்ன, L × B. இதோட விகிதம் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5:9. அப்போ 5/9ங்கிறத நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீளம் அகலத்தோட விகிதம் 3:2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 3x 2x. இதைத்தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். 2 டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ என்ன, 3x ப்ளஸ் பியோட வேல்யூ 2x டிவைடட் பை இங்கே 3x × 2x ஈக்குவல் டு 5:9. ஓகேவா. ரைட், இப்போ இதில் என்ன நோட் பண்ணுறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணணுமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், இப்போ இங்கே 18ன்னு இருக்கா. ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்தது இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6x ப்ளஸ் 4x டிவைடட் பை 3x × 2x. ஓகேவா. இது 5/9. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், இதை 9ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9 54x ப்ளஸ் 9 36x டிவைட் ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ 5 டைம்ஸ் ஆஃப் 3x × 2x அப்படின்னு இருக்கா. ஆல்ரெடி x² அப்படிங்கிறது மாதிரி மாறி இருக்கும். x² 6 6 × 5 30. ஓகே, அப்போ 30x² அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 80 + 90 90x அப்படிங்கிறது இருக்குது. இங்கே 30x அப்படின்னு இருக்கா. இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம ஒரு எக்ஸும் இங்கே உள்ள ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸுங்கிறது இருக்குது. அடுத்து 1 30 3 30. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்ன, 3. இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எங்கே அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செவ்வகத்தின்
அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இங்கே என்ன, எக்ஸோட வேல்யூ 3, அகலத்துக்கான ரேஷியோ 2x, ஓகேவா. அப்போ 2 × இந்த 3 6, 2 3 6. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா. 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த 2 ரேஷியோவை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 85வது கொஸ்டினில் ஆப்ஷன் மெத்தட் தான், ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு செவ்வக வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்தில் இருந்து 8 சென்டிமீட்டர் குறைந்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் அகலம் முறையே அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, எது நீள வேல்யூ 8 குறைஞ்சி அப்படின்னா அது அகலம், அது ஒரு சதுரமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்களா. இப்போ சதுரமாக இருந்தால் 2 வேல்யூ சமமாக இருக்கணும், நீளமும் அகலம் வேல்யூ சமமாக இருக்கணும். எப்படி, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ நீளம், செகண்ட் இருக்க வேல்யூ அகலம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இதை எடுக்க முடியாது, ஓகே. ஏன்னா நீளம் கம்மியாக இருக்குது, அகலம் அதிகமாக இருக்குது, ஓகேவா. நீள அகலம் முறையே அப்படிங்கிற அந்த கரெக்டான ஆர்டர்லேயே தான் நீங்கள் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன் நீளமும், செகண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் அகலமுங்கிற கான்செப்டில் யோசிக்கணும், ஓகேவா. அடுத்து இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே பார்த்தீங்கன்னா 8 குறையுது, 12ல் 8 போணுச்சு அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா 16ங்கிறது வந்துடும், ஓகேவா. ஆனால் இங்கே கம்மியாயிடும், இது சமமாக வராது. அதே போல் ஆப்ஷன் சியில் கவனிங்க, 20 இருக்குது, 20லேருந்து நீங்கள் 8 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் 12ன்னு வரும், இதுவும் 12ன்னு வரும், ஓகேவா. அப்போது இதுதான் சமமாக வருது, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு மெத்தட். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வயலோட பரப்பளவு 240. அப்போ இந்த இதுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், என்ன 20 × 12 240ன்னு வருதா. இதுதான் கரெக்டான ஆன்சர், இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 2 மெத்தட்லையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்றதுலலாம் பார்த்தோம்னா தப்பாக வரும், ஓகே. ஸோ அந்த மாதிரி இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம், ஆனால் நீள அகலம் மாறி இருக்குது. இதில் வேல்யூ 240 வராது, இதுலேயும் 240ங்கிறது வராது, புரியுதுங்களா. ஸோ அப்போது இதில் இருந்து நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ங்கிறத கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 90வது கொஸ்டின் கவனிங்க, இதுவும் ஆப்ஷன் மெத்தடில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டராக இருப்பின் அச்செவ்வகத்தின் நீள அகல முறையே என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன, நீளம் அகலம் பார்த்தோம்னா நீளத்தை விட 27 கம்மியாக இருக்குது, இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா சுற்றளவு கொடுத்துருக்காங்களா, அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பியோட வேல்யூ இந்த 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சென்டிமீட்டரை மாற்றோம்னா 300 + 6 306 சென்டிமீட்டர். இதிலேருந்து எல் ப்ளஸ் பியோட வேல்யூ மட்டும் என்ன, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1, அடுத்து பேலன்ஸு 1னா 10, அப்போ 5 டைம்ஸ் வரும். அடுத்து இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 153, ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்க வேல்யூவில் எதை 2ஐயும் ஆட் பண்ணால் 153 வரும். ஆப்ஷன் சியை மட்டும் ஆட் பண்ணால் தான் வேலை முடிஞ்சிச்சு. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸும் 27 வந்துடுது. இதை 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 153 வருது. வேறு எதுக்குமே வந்துட்டு இந்த 153ங்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர், ஓகேங்களா. ஆப்ஷனில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஸோ 93வது கொஸ்டின் கவனிங்க, இதையும் ஆப்ஷன் மெத்தட்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3 மீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டால் பரப்பளவு 18 சென்டிமீட்டர் அளவு குறைந்துவிடும். நீளத்தில் 1 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டு அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரித்து விடும் எனில் அச்செவ்வகத்தின் நீள அகல முறையே என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. மொத்தம் 2 டேட்டா. ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்க, நீளத்தை 3 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க, அகலத்தை 3 சென்டிமீட்டர் குறைக்கும்போது ஒரிஜினல் வேல்யூவோட பரப்பளவிலிருந்து 18 சென்டிமீட்டர் குறைஞ்சிருது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதே கான்செப்ட் தான். என்ன, நீளத்தில் 1 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க, ஆனால் அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அதிகரிச்சுறாங்க. அப்போ பரப்பளவு 14 இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்லேயே செக் பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருவேளை ஆப்ஷன் ஏல வந்துட்டு நீளம் 13 அகலம் 10 அப்படின்னா இதோட பரப்பளவு என்ன, செவ்வகம் தானே, செவ்வகத்தோட பரப்பளவு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்,
10 × 13 130. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கவனிங்க. என்ன நீளம் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. அப்போ 13லேருந்து 3 அதிகரித்தா 18, 13, 16. ஓகே. நெக்ஸ்ட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் குறைக்கிறாங்க. அகலம் 3 சென்டிமீட்டர் 10லேருந்து 3 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 7. இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 70 + 6 7 42. அப்போது 112 அப்படிங்கிற வருது. ஓகேவா? இந்த 130லேருந்து எவ்வளவு குறைஞ்சிருச்சு? 18 குறைஞ்சிருச்சுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே ஆகுது. இப்போ இதே இதில் செகண்ட் கண்டிஷன் கவனிங்க. நீளத்தில் 1 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டு என்ன 13லேருந்து 1 குறைஞ்சி அப்படின்னா 12. அடுத்து அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க. அப்போ 10லேருந்து 2 அதிகரிச்சு அப்படின்னா 12. அப்போ 12 × 12 144. ஏற்கனவே இருந்த 130லேருந்து எவ்வளோ அதிகரிச்சிருச்சு? 14 அதிகரிச்சிருச்சு. 14 அதிகரிச்சு அப்படின்னா அவங்க அதே தானே கொடுத்துருக்காங்க, பரப்பளவு 14 சென்டிமீட்டர் அதிகரிக்கும். அப்போ 2 கண்டிஷனுமே ஆப்ஷன் ஏலே செட் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த XY கான்செப்ட் இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே டைம் எடுக்கும். இதுனா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 94வது கொஸ்டின் கவனிங்க. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ + 16 என தீர்மானித்து கொண்டார். அதன் நீளம் 2 × x + 2 என குறிப்பிட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவற்றுள் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நம்ம L × B தானே நம்ம பார்ப்போம். இப்போ இதிலேருந்து ஒரு வேல்யூ நீளத்தோட வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஏங்கிற எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஏன்னா அகலம் தானே கேட்குறாங்க. அப்போ பரப்பளவுலேருந்து நம்ம எல் வேல்யூ டிவைட் பண்ணோம். இதே கான்செப்ட் தான். நம்ம பரப்பளவு என்ன 2x³ + 16 டிவைடட் பை ஒரு வேல்யூ லென்த்தோட வேல்யூ என்ன 2 × x + 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்க அந்த பரப்பில் இருந்து 2 காமனாக எடுக்கிறேன். அப்போ 2 காமனாக எடுத்தவொன்னு வரும் x³ வரும். ப்ளஸ் இங்கே 2 காமனாக எடுத்தோம்னா 8 × 2 தான் 16. அப்போ 8 டிவைடட் பை 2 × x + 2. ஓகேவா? இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? மேலே x³ + 8ன்னு இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் x³ + 2³ நான் மாற்றிக்கிறேன். 8 வந்து நம்ம 2³ மாற்றலாமா? டிவைடட் பை x + 2. இப்போ மேலே இருக்க பார்த்தோன்னா a³ + b³. இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சா? a³ + b³. இதற்கான ஃபார்முலா என்ன? a³ + b³க்கான ஃபார்முலா a + b × a² - ab + b². ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே, இந்த a³ + b³ தான் இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? இப்போ இதே ஃபார்மெட்லேயே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? x + 2 அப்படின்னு இருக்கும். அடுத்து இங்கே x² - 2 × x. அப்போ 2xன்னு வரும். ப்ளஸ் 2² 4 அப்படின்னு வரும். டிவைடில் என்ன இருக்குது? x + 2. இப்போயும் எது கேன்சல் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வேல்யூ கேன்சல் ஆகிரும். ஃபைனலாக என்ன வேல்யூ வருது? x² - 2x + 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெரிஞ்ச அதே பேசிக் மாடலில் வச்சு. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கிற அளவுக்கு தான், ஆனால் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, 95வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் அகலங்கள் முறையே 5 × 10⁵ மீட்டர் மற்றும் 4 × 10⁴ மீட்டர் எனில் அதன் பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் செவ்வக வடிவம் தான். செவ்வகத்தோட பரப்பு L × B. அப்போ 2 வேல்யூ இங்கே இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணுறது? ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மேட்ச் பண்ணுறது எப்படி? ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு L வேல்யூ 5 × 10⁵ இன்ட்டு B வேல்யூ 4 × 10⁴. ஓகே, 2 மல்டிபிள் பண்ணுறதா 5 20 இன்ட்டு இந்த வேல்யூ, அதாவது பேஸ் சமமாக இருந்து மல்டிபிள் பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்க பவரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். a⁴m × a⁴n = a⁴m + n. இந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பேஸ் சமமாக இருக்குது, மேலே இருக்க பவர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10⁹. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே இதே மாதிரி இதான் ஆன்சர். இந்த ஃபார்மெட்டில் ஆப்ஷன் கிடையாது.
20 × 10⁻20 தான் இருக்குது. ஓகேவா? 10⁻9 கிடையாது. இப்போ நம்ம அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இந்த 20ங்கிறத 2 × 10 நம்ம பிரிக்கலாம். 10 × 10⁻9. இங்கேயும் கவனிங்க, பேஸ் சமமாக இருக்குது. அப்போ இங்கே 10⁻1 பவரில் 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போது பேஸ் சமமாக இருந்து மல்டிபிள் பண்ணுறதா பேஸ் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு பவர் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். 9 + 1 10. ஓகே, அப்போ 2 × 10⁻10. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ செவ்வகம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லா டைப்பும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு வீடியோங்கிறது உங்களுக்கு போதும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.